போது அவங்களோட ட்ரூ கலர்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த ட்ரூ கலர்ஸ் எல்லாம் தெரியும் போது ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனா ஃபீல் பண்றீங்க. ஆனா என்னன்னா, யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் நவ். இவங்களோட எனர்ஜி எல்லாம் என்னோட எனர்ஜிய ட்ரெயின் பண்ணுது. இட் இஸ் நாட் சர்விங் மை ஹையஸ்ட் குட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து அந்த டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றீங்க. யூ ஆர் லெட்டிங் கோ ஆஃப் திங்ஸ் அஸ் வெல் அஸ் சிச்சுவேஷன்ஸ். 2 பேருமே டிவைன் ஃபெமினைனும் சரி, டிவைன் மாஸ்குலைனும் சரி, விச் இஸ் நாட் சர்விங் யுவர் ஹையஸ்ட் குட். அடுத்தது வந்து பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஹீ இஸ் லைக் எப்படி சொல்றது, வெரி அக்ரெசிவ். அக்ரெசிவ்ங்கிறத தாண்டி ஹி ஆல்வேஸ் சீக்ஸ் ஃபார் ட்ரூத். இதுதான் நடக்குதா நிஜமா நம்மளை சுத்தி? நமக்கு தான் எதுவும் புரியலையா? நாம எதுவும் தப்பா நினைச்சிட்டு இருக்கோமா? நமக்கு ஒருவேளை நம்ம நினைக்கிறது வேற, வெளியே இருக்கிறது வேற மாதிரி இருக்கா? ஹி இஸ் வெரி வெரி எமோஷனலி இன்டெலிஜென்ட். பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஹி இஸ் வெரி மச் இன்ட்ராஸ்பெக்டிவ் இன் நேச்சர். ஹி இஸ் வெரி மச் விஜிலண்ட். அதே மாதிரி என்ன லைஃப் சேலஞ்சஸ் வந்தாலும் அதை சால்வ் பண்ற திறன் இருக்கிற ஒரு பர்சன் தான் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ இந்த ஆராய்ச்சி எல்லாமே ஃபெமினைனும் பண்றீங்க, மாஸ்குலைனும் பண்றீங்க. ஏன்னா ஃபெமினைன் இன்னுமே ஆண் வந்து நோ கான்டாக்ட் ஜோன்ல இருக்காங்கிற பரிதவிப்பு உங்களுக்கு இருக்கு. அதனால உங்களோட சிந்தனைகள்லயே வந்து